உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். 7 நாட் சனி கழிவில் இருக்கீங்க. இப்போதான் உங்களை ஒரு புடி பிடிப்பான். பிடிக்கிற புடி சும்மா சாதாரண புடி இல்லை. அப்போ பிடிக்கிற ஒரு புடி அடுத்த 30 வருஷத்துக்கும் நீங்கள் அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் தான் அது எதில் கொடுக்கும், ஹெல்த்தில் கொடுக்குமா வெல்த்தில் கொடுக்குமா, ரெண்டே விஷயந்தான் மனிதன். அதை பகவான் ஓஷோ சொல்வார், தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்காத அவலட்சணமான குணம் உலகிலேயே மனிதனத்துக்கு தான் உண்டு. பணம் வருது சாமி, எவ்வளவு பணம் வருது, சும்மாவா? கணவன் மனைவி பிரிவினையாகவே இருக்குது. அந்த அம்மா கோச்சிங்னு போனவங்க பின்மண்டை வலிக்கும் அடிக்கடி. யூரினரி இன்ஃபெக்ஷனு, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை நிற்காமல் போகுது. அது என்ன அப்படி போனால் ஹெல்த் என்ன ஆகும்? 5 நாள் போனாலே ஹெல்த்து போகுது, 6 நாள் போனால் போகுது, 10 நாள் போனால் போகுது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 டிசம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமை 10 மணி 8 நிமிடம் PM முதல் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM வரையிலும் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மகர ராசி அன்பர்களே, 7 நாட் சனி கழிவில் இருக்கீங்க. இப்போதான் உங்களை ஒரு புடி பிடிப்பான். பிடிக்கிற புடி சும்மா சாதாரண புடி இல்லை. உங்கள் வீட்டு புடி எங்கள் வீட்டு புடி இல்லை. கங்குவா அப்படின்னு ஒரு படத்தை இப்போ ரோஸ்ட் பண்ணாங்கல்ல, என்ன மாதிரி ரோஸ்ட்டு? சிக்கன் 65 டீப் ரோஸ்ட் பண்ணி எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க சூர்யாவை. அவர் மகர ராசி திருவோண நட்சத்திரம். ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசி திருவோண நட்சத்திரம். லாட்ரி டிக்கெட் மார்டின் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். 3 மார்டின் வீட்டில் ரெய்டு. எனக்கு அவருடைய ஜாதகம் தெரியும், மார்டினுடைய ஜாதகம், ஒரிஜினல் ஜாதகம் தெரியும். நான் சொல்லி தான் அவருடைய மகனுக்கு திருமணமே ஆச்சு. என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அவருடைய நிசாம்பலத்துக்கு நான் நாள் வச்சு கொடுத்த உடனே அவருடைய மகன் சார்லஸ் மார்டின். ஆமாம், அவருடைய மூத்த குழந்தைக்கு சிசேரியனுக்கு நான் தான் டேட்டை வச்சு கொடுத்தேன். அந்த டேட்டை கொண்டு போயிட்டு அவர் 10 ஜோசியர்கிட்ட, அவர் பெரிய கோடீஸ்வரன் இல்லையா, பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி, அவர் வட்டத்தில் எல்லா ஜோசியர்கிட்ட காமிச்சாக்கா இது எப்படிங்க, இது கிரகங்களை இருக்காருங்க உங்க ஜோசியர் மூலமா பணத்தை யாருங்க அப்படின்னு அந்த தேவைகளுக்கு என்ன கடவுள் மாதிரிங்க. அவர் மகர ராசி. அவங்க குடும்ப ஜாதகமே எனக்கு தெரியும், எல்லாரும் ஜாதகம் தெரியும், ஒருத்தர் விடாமல். அவர் மகர ராசி. எவ்வளோ ரெய்டு விட்டாங்க மார்டின், லாட்டரி டிக்கெட் மார்டின். இன்னமும் வலைதளங்கள் அவருடைய பேர் ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அடுத்தது ரஜினிகாந்த் மகர ராசி. ஆமாம், நான் தான் சொன்னேன் ஆகாயம் தமிழ் சேனலில். ஆமாம், 2023 அவர் 2024 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே ஒரு கண்டம் இருக்குது. தாண்டினா 2024 டிசம்பருக்குள்ளே ஒரு கண்டம் இருக்குது. அதையும் தாண்டினார்னா 2025 டிசம்பருக்குள்ளே ஒரு கண்டம் இருக்குது. இதில் 90% அவருக்கு லைஃப் த்ரெட் இருக்குது அப்படின்னு 3 வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஆகாயம் தமிழ் சேனலில் பார்க்காதவங்க போய் இப்போ பாருங்கள், ஆகாயம் தமிழ் சேனல். ரைட், நம்முடைய கம்யூனிட்டி பேஜில் அப்போவே நான் இது போட்டிருக்கேன். அந்த மாதிரி அதே மாதிரி நடிகர் சூர்யா போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போச்சு போ. ஆமாம், வாயை பிளந்துட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லி எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அவரை. 2000 கோடி நாங்கள் கடைசியில் பார்த்தாக்கா 2 ஷோ கூட தாங்காத அளவுக்கு முதல் ஷோலேயே கமெண்ட் எப்படி வந்துச்சு. இதுதான் சொல்கிறது, கோள்களுக்கு
நீங்கள் வந்து நல்லவனா கெட்டவனா, நீங்கள் வந்து ஞானியா அஞ்ஞானியா, இயேசுவே மிகப்பெரிய கடவுளின் மைந்தன்னாரு. கடைசியில் அவரையே வந்து தூக்கி என்ன பண்ணாங்க? மீனராசி அவர். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அநேகமாக அவருக்கு 3ஆம் இடத்து, அவருக்கு 8 குடையன் வந்து உச்சம் மீனராசி தான் அவர். இயேசு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அவர். கன்னியா லக்னம் அவர். அவரையே வந்து சிறுவில் அறையிலையா, நபிகளுக்கே த்ரெட் இல்லையா, பட்டணத்தார் வந்து படித்த மடத்தில் தீ வைத்து கொளுத்தலையா, சாக்ரட்டிஸுக்கு விஷம் வைக்கலையா, பகவான் ஓஷோவுக்கு விஷம் வைக்கலையா. அதனால் கோள்களுடைய, ஆனால் அவர்கள் சரித்திரத்தில் நின்றதற்கு காரணம் அவர்கள் வந்து ஆற்றிய திறமை, அவர்கள் ஆற்றிய நல்வினை, அவர்கள் வந்து மக்களுக்கு போதித்த நல்வினை, அதுதான் காரணம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வந்து பல பிறவிகளை நல்வினை ஆற்றி வந்திருந்தால் இந்த 7 நாட்டு சனி ஒரு பக்கம் அதனுடைய தாக்கம் எப்படி இயேசுவுக்கு சிறில் அறைகிறவர்களுக்கு போச்சோ அந்தளவுக்கு போனால் கூட நீங்கள் காலத்தால் பேசப்படுவீர்கள். சாக்ரட்டிஸ் காலத்தால் பேசப்படுகிறார், பகவான் ஓஷோ காலத்தால் பேசப்படுகிறார். அப்படி ஒரு ஞானியராக, ஒரு என்லைட்டட் மிஸ்டிக்காக பேசப்படுவீர்கள். இல்லைன்னு சொன்னால் கைக்கு வாய்க்கும் வந்து அலையிறதையே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு அவ்வளோதான் வாழணும். ரைட், இது ஒரு முன்னுரை. ஏன்னா உங்கள் மகர ராசி இப்போ வந்து டேஞ்சர் பாயிண்டில் இருக்குது. இப்போ மட்டும் கிடையாது, மீண்டும் இந்த 7 நாட் சனி 2025 மார்ச்சில் நிறைவடைஞ்சு மீண்டும் 2025 ஜூலை 12 முதல் 2025 நவம்பர் 30க்குள்ளே பிடிக்கும் பார். அப்போ பிடிக்கிற ஒரு புடி அடுத்த 30 வருஷத்துக்கும் நீங்கள் வந்து அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் தான் அது எதில் கொடுக்கும், ஹெல்த்தில் கொடுக்குமா வெல்த்தில் கொடுக்குமா. 2 விஷயந்தான் மனிதன். ஒருத்தரை வாழ்த்தும் போது நீங்கள் எப்படி வாழ்த்துறீங்க? ஆங்கிலத்தில் ஹெல்த் அண்ட் வெல்த்ன்றீங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் வாழ்த்தும் போது சர்வாபிஷ்ட சித்திரஸ்து, சர்வ அனுகூல சித்திரஸ்து, சகல காரியானுகூல சித்திரஸ்து, கோடி கோடி லாபகர சித்திரஸ்து. அவ்வளோதான். சகல காரியமும் அனுகூலமாகணும். ஆமாம், தேகாரோக்கியம் நல்லா இருக்கணும், அவருக்கு நினைச்ச செல்வம் வரணும். இப்படி தானே வாழ்த்த முடியும். வெல்த்து ஹெல்த் ஒரு மனிதனுக்கு 2 தான். அந்த 2ல் எதில் உங்களை அடிக்க போகுதுன்றது முன்னக்கூட்டியே வந்து என்கிட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது மேரிஜி. நாங்கள்லாம் சனீஸ்வரனுக்கே டாட்டா காட்டினவங்கன்னாக்க தாராளமாக டாட்டா காட்டுங்கோ. சனீஸ்வரன் உங்களுக்கு காட்டுறாரா, நீங்கள் அவருக்கு காட்டுறாரான்னு தெரிஞ்சு போகுது 2025 நவம்பருக்குள்ளே. ரைட், இப்போ பலனுக்கு வாங்க. அனுபவிச்சோம் சொல்கிறோம், அவ்வளோதான். எடுத்துக்கிறவன் புத்திசாலி, எடுத்துக்கிறாதவன் முட்டாள். முட்டாள் கஷ்டப்படுவான், புத்திசாலி முட்டாமல் குனிவான். முட்டாள் முட்டிக்கிட்டு கூட குனிய மாட்டேன்றான், மீண்டும் முட்டுவான். அந்த மாதிரி தான். இதான் பகவான் ஓஷோ சொல்லுவார், தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்காத அவலட்சணமான குணம் உலகிலேயே மனிதனத்துக்கு தான் உண்டு. மிருகங்கள் கூட பாடம் கற்றுக்குது. சிங்கம் கூட முதல்ல பிடிக்கும்போது ரொம்ப லாபகமாக பிடிக்கும். ஒரு சிங்கத்தால் பிடிக்க முடியாது, 4-5 சிங்கம் சுற்று போட்டு பிடிக்கும். மனிதன் தான் போய் டைரெக்டாக முதல்ல வாயில மாட்டிக்குவோம். ரைட், இப்போ வந்து விஷயத்தை கேளுங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு எப்படி இருக்கு? பணம் வருது சாமி. எவ்வளவு பணம் வருது? சும்மாவா? பணம் வருது. எவ்வளவு பணம் வருது? இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி.
9என்ற தொகை ஓப்பனிங், 4என்ற தொகை ரெண்டாவது, 3என்ற தொகை அடுத்தது, 3 தொகை வருது இந்த மாதம் ஓப்பனிங் ஆகும். நல்லா தான் இருக்குது. அப்புறம் மூஞ்சியை உம்முன்னு வச்சுருக்கீங்க. சரிங்க. பிறகு இந்த மாதம் உங்கள் தலைமையில் இருந்த பாரம் நவம்பர் 15ஓட விலகிச்சு. இப்போ தான் தலையில் 3 டன் வெயிட் இருந்தது. ஆனால் நீங்களோ 100 கிலோ கூட கிடையாது. கணவன் மனைவி பிரிவினையாகவே இருக்குது. அந்த அம்மா கோச்சிங்னு போனவங்க ஏன் கோச்சிங்னு போனாங்க? உங்களால் அவங்கள போஷிக்க முடியவில்லை, உங்களால் அவர்களுக்கு வேண்டியதை பொருளாதார ரீதியாக செய்து கொடுக்க முடியவில்லை. அதுதான் கோபம். அடுத்தது வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஷேர் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், அளவறிஞ்சு செய்யணும். ரைட். மனசில் ஒரு இனம் புரியாத சஞ்சலம் இருக்கும். என்னடா இது நம்ம பொண்டாட்டி பசங்களுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்னு. ஆணாக இருந்தால் பொண்டாட்டி பசங்க, பெண்ணாக இருந்தால் கணவன் குழந்தைகள். ஆமாம், பின்மண்டை வலிக்கும் அடிக்கடி. ஒரு குருட்டு தைரியம் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஏதோ ஒரு தைரியம் இருக்கணுமே. இருக்குது, நல்லது தானே. இருக்குது, அந்த தைரியம் இருக்குது. எப்படி இருக்குது? எங்கிருந்தோ பணம் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி உங்கள்கிட்ட வரும், பெண் மூலமாக, இல்லைன்னா பெண் தன்மையான ஆண் மூலமாக. ஆமாம், அதில் இந்த மாத தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிடுறீங்க. அடுத்தது சுவாமி, முத்தான 4 பலனை கேட்டுக்கோ. 8/10/2024 முதல் உனக்கு இந்த மாதம் நிறைவடைய 14 ஜனவரி 2025 இதுவரையிலும் மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆன்ம சஞ்சலம், குழந்தைகளை பற்றி சஞ்சலம். எனக்கு கல்யாணமே ஆகலைன்னீங்கன்னாக்கா இனிமேல் எனக்கு கல்யாணம்னு ஒன்று உண்டா, குழந்தை பெற்றுப்பனான்னு அந்த சஞ்சலம். அப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா. நான் சும்மாவான்னு நான் அந்த சஞ்சலம், முயற்சி சஞ்சலம், செலவு வரவுக்கு மீறி ஆகிட்டே இருக்குது. எண்ணத்தை பண்ணி தொலைக்க சுவாமி கந்த சுவாமி. செலவு ஒரு பக்கம் சுவாமி, வரவுக்கு மீறி செலவு, அது ஒரு சஞ்சலம். அடுத்தது வாங்க, 20 அக்டோபர் 2024 முதல் 14 ஜனவரி 2025 வரலும் யூரினரி இன்ஃபெக்ஷனு, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை நிற்காம போகுது. அது என்ன, அப்படி போனால் ஹெல்த் என்ன ஆகும்? 5 நாள் போனாலே ஹெல்த் போகுது, 6 நாள் போனால் போகுது, 10 நாள் போனால் போகுது, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட். இன்னும் சில பேருக்கு நைட்டில் 3 வாட்டி 4 வாட்டி யூரின் வருது, கேட்டால் ப்ராஸ்டேட்டுன்றாங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்ணும். அந்த மாதிரி நிலைமை தான் 20 அக்டோபர் 2024 முதல் 14 ஜனவரி 2025 வரலன்னு. பிறகு 28 டிசம்பர் 2024 முதல் 14 ஜனவரி 2025 வரலும் சில அதிர்ஷ்ட தொகைகள் உங்கள் புத்தியின் மூலமாக பணத்தை கொண்டு வந்து அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப பணம் கட்டுறீங்க. பிறகு 4/1/2025 முதல் 14 ஜனவரி 2025 வரலும் எங்கேயோ இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது சாமி. எப்போவோ நீங்கள் உழைச்சதுக்கு இப்போ கொண்டாந்து பணம் கொடுக்குறான். நல்லது தானே, வாங்கி டப்புன்னு உள்ளே போடுங்க பேக்கெட்டில். அடுத்த செகண்ட் கடங்கார வந்து கொடுக்குறான், ஏய் அம்கு தேதோ பாய் அப்படின்றான். ஏன்னா நார்த் இந்தியா கிட்ட வாங்கிட்டீங்க. சேட் ஜி மாராக்கு சுக்ரியா கர்த்தோ ஜி அப்படின்றீங்க. நை சுக்ரியா, வட்டி மேல் வட்டி போகுது, முதல்ல ஒரு 2 மாதம் வட்டி கொடு அப்படின்ற. சரி வச்சுக்கோ அப்படின்னு மிச்சம் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறீங்க. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 5-8 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டகம் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறியதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை, கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பலாபலன்களை துல்லிதமாக தேதி, மாத, வருடத்தோடு பல ஓமானங்களோடு கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம்
சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.